அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, சினிமா கவர்ச்சி, ஊடகங்களினுடைய எழுச்சி வருங்கால சமுதாயத்தை சிந்திக்க விடாமல் சிதற வைத்திருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஒரு காலத்தில் செய்தித்தாள்கள் வாசிப்பதும் புத்தகங்கள் வாசிப்பதும் நூலகங்களிலே சென்று குழுமி அமைதியான முறையில் அறிவை பெருக்குவதுமான இளைஞர் சமுதாயத்தின் கூட்டம் இன்றைக்கு அறிவார்ந்த மக்கள் கூடுகிற இடத்திலே 10 இளைஞர்களை கூட்டுவது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. நூலகங்கள் வானளாவிய கட்டடங்கள் வந்துவிட்டது. நூலகங்களிலே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் குவிந்திருக்கின்றன. ஆனால் அந்த புத்தகத்தை தேடி அறிவை பெருக்கிக் கொள்ளும் இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தால், யாரோ ஒருவருடைய திரைப்படத்தினுடைய கவர்ச்சி, யாரோ ஒருவருடைய திரைப்பாடலின் கவர்ச்சி, யாரோ ஒருவருடைய ரீல்ஸ் ஆடுவதை பார்த்து நகைப்பதுமாக பிறருடைய கண்ணுக்கு எட்டாத, கண்ணுக்கு தெரியாத, அறிமுகமில்லாத நபர்களோடு தொலைபேசி வழியாக சந்தோஷத்தில் கூடி கும்மாளம் அடிக்கிற அந்த சிந்தனைகள் நூலகத்திற்கும் புத்தகத்திற்குமான நேரத்தை ஒதுக்குவதில் அவர்கள் மனது இடம் கொடுக்கவில்லை. இத்தனை கோடி ரூபாய்க்கு தமிழகத்திலே நூலகங்கள், எத்தனையோ கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள். என்றைக்கு ஒரு மனிதன் சுயமாக புத்தகத்தை பிரட்டி அதன் உள்ளே இருக்கிற அறிவு களஞ்சியத்தை தேடுகிற முயற்சிக்கு வருகிறானோ அன்றுதான் அவன் சிந்திக்க துவங்கி இருக்கிறான் என்று அர்த்தம். புத்தகங்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்கள். என்றைக்குமே வாய்மொழியாக சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடையாது. சட்டங்களிலே சொல்வார்கள், உரிமையியல் வழக்குகளிலே எங்களுக்கு வாய்மொழியாக இந்த இடத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரயம் கொடுத்து விட்டார்கள், அது முதல் நாங்கள் சட்டகாலத்திற்கு மேலாக இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம், எங்களுக்கே இந்த சொத்தை விளம்புகை செய்ய வேண்டும் பாத்தியப்பட்டது என்று கேட்போம். ஆனால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஓரல் கன்சென்ட் இஸ் நாட் அட்மிசபிள். வாய்மொழியாக சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எழுத்துப்பூர்வமாக ஆவணங்கள் இருக்கிறதா என்று நீதிமன்றம் கேட்பதைப் போல எழுத்திற்கும் அச்சிற்கும், அச்சிலே ஏற்றப்பட்ட எழுத்திற்கு அவ்வளவு பவர். அதனால தான் ஆவணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே சங்க காலத்திலே இலக்கியங்கள், இலக்கணங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ஆழ்வார்கள் இயற்றியது, நாயன்மார்கள் இயற்றியது, திருவாசக, திருப்பதிகங்களை எல்லாம் எழுதி அச்சு கோர்த்து ஏற்றி வைத்ததாலே இன்றைக்கு அறிவு களஞ்சியமான தமிழ் மொழியில், தமிழ் இலக்கணத்தில் இத்தனை நூல்கள். உலகம் இன்றைக்கு பல்வேறு மொழிகளிலே நம்முடைய இலக்கண இலக்கிய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் ஆங்கிலத்திலும் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்து அதனை படிக்கிறார்கள் என்று சொன்னால், மானுட வாழ்க்கையில் மனிதம் மேலாகட்டும், மானுடம் மாண்பாகட்டும் என்பதிலே உயர்ந்த கொள்கையோடு இந்த இலக்கியங்கள், புத்தகங்கள், அறிவார்ந்த சிந்தனை புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் சார் புத்தகத்தை படிக்கிறாங்க? எத்தனை பேர் படிக்கிறாங்க? யாரோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக முதுகலை பட்டம், எம்ஃபில், டாக்டரேட், ஆராய்ச்சி படிப்பு, PhD, அவர்களை தவிர யாரும் புத்தகங்களுக்கும் நூலகங்களுக்கும் சென்றதாக சரித்திரமில்லை. செய்தித்தாள்கள் வாசிக்கிற பழக்கமில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை, வருங்கால சமுதாயத்தை சிந்திக்க விடாமல் சிதறடிக்க வைத்திருக்கிறார்கள். நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டால் எப்படி நெல்லிக்காய் மூட்டை சிதறி சின்ன வண்ணமாக ஓடுமோ அதை போல இளைஞர்களுடைய சிந்தனையை சிதற வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் டிவி, ஒரு பக்கம் சீரியல், ஒரு பக்கம் சினிமா ரீல்ஸுகள், ஒரு பக்கம் செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய ஆதிக்கம். ஸோ ஒட்டுமொத்தமாக அவன் சிந்திக்கக்கூடாது. அவன் சினிமாக்குள்ளும் சீரியலுக்குள்ளுமாக முடங்கி இருக்க வேண்டும். யாரோ ஒரு நடிகனுடைய புகழை பாட வேண்டும், அவருடைய திரைப்படத்திற்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், கட் அவுட் வைக்க வேண்டும், பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், அவன் பின்னே செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதிலே ஒருவர் யாரேனும் வளர்ச்சி பெற்று ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்தாலும் அவர் தானே சார் அந்த சுகத்தை அனுபவிக்க போகிறாரு. அவருக்கு பின்னால் கட் அவுட் வச்சவனும், பிறந்த நாளுக்கு போஸ்டர் ஒட்டினவனோ, பாலாபிஷேகம் செய்தவனோ யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ அதனுடைய மாயையில் இளைஞர்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பயணத்திலிருந்து எங்களை போன்றவர்கள் விலகி செல்லவும் முடியாது. இது எங்களுக்கான கடமை. ஸோ இந்த ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் மிகப்பெரிய சிந்தனையோடு, மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில், இந்த பாரத நாட்டில் வருங்கால சமுதாயம் சிந்திக்க வேண்டும். வருங்கால சமுதாயம் புத்தகங்களை படிக்க வேண்டும். தாங்கள் சிந்தித்து செயல்படுகிற, சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிற பொழுது அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்களும் யாரும் ஏமாறி விட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னை தான் சுயமாக தன்னுடைய முன்னேற்றத்திற்கான உழைப்பை மூலதனமாக கொண்டு படிப்படியாக உயர்வார்கள். குடும்பத்தை உயர்த்துவார்கள், அந்த கிராமத்தை உயர்த்துவார்கள், சமுதாயத்திற்கு பங்களிப்பை செய்வார்கள்.
இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் இத்தனை விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம். ஆகவே வருங்கால இளைஞர் கூட்டமே, என்றைக்கும் இந்த சந்தையிலே கிடைக்கிற எல்லா பொருளையும் ஒரு மனிதன் தேடி வாங்குவதில்லை. தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய முன்னேற்றத்திற்குமான எந்த பொருள் தேவை என்பதை அவன் அறிவார்ந்து சிந்திப்பதால் தான் அவனுக்கு பகுத்தறிவாதி என்று பெயர். அவன் அறிவார்ந்து சிந்திக்கவில்லை, எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருந்து விடலாம் என்றால் மற்ற ஜீவராசிகளுக்கு நமக்கும் என்ன வேற்றுமை? ஆகவே இந்த வேற்றுமையை தாண்டிய பகுத்தறிவு என்கின்ற ஒன்று நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் வருங்கால சமுதாயம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு, டிவி, சீரியல், ரீல்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லோரும் தூங்குகிற பொழுது விழித்திருந்து பயணிப்பவர்கள் யாரோ அவர்கள் வென்று விடுவார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஐஏஎஸும் ஐபிஎஸ்ஸையும் மிகப்பெரிய பொறுப்பாளர்களை நாம் பார்க்கிறோம். சாதனையாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கௌரவம் வழங்குகிறோம். அவர்களிடம் விருது பெறுவதை நாம் பெருமையாக நினைக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய படிப்பு. அவர்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கலை, புத்தகங்களை பிரட்டி பார்க்கிறார்கள், புத்தகங்களை புரட்டி போடுகிறார்கள். மாவீரன் பகத்சிங் அடுத்த நொடியில் தூக்கு கயிறை முத்தமிட்ட பொழுது கூட, முத்தமிடுகிற காத்திருக்கிற அந்த கடைசி நொடியில் கூட புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் என்று சொன்னால் நினைச்சு பார்க்க முடியுதா? அடுத்த நொடி அவன் சாக போகிறான். ஆனால் அன்று அந்த நொடி வரையில் ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கிறான. புத்தகம் மிகப்பெரிய சக்தியை வழங்குகிறது, புத்தகம் மிகப்பெரிய மன வலிமையை தருகிறது, புத்தகம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிறது, புத்தகம் மிகப்பெரிய உளவியல் ரீதியான சிந்தனையை மனிதனுக்கு தருகிறது. நீங்கள் புத்தகங்களை படியுங்கள், நூலகங்களுக்கு செல்லுங்கள், உங்கள் சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். இதை விடுத்து இந்த செயலிகளிலும் இணையதளங்களிலும் ஆண்ட்ராய்டு ஃபோனிலுமாக முற்றிலும் மூழ்கி இருக்கிற எந்த இளைஞனும் மிகப்பெரிய வளர்ச்சியை தொட முடியாது. ஏனென்றால் அந்த கட்டமைப்பு அனைத்தும் இளைஞர் சமுதாயத்தை சிந்திக்க விடாமல் சிதறடிக்க செய்ய வேண்டுகின்ற ஒரே நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அது சினிமாவுக்கும் விலக்கு கிடையாது, ரீல்ஸுக்கும் விலக்கு கிடையாது, மற்ற அனைத்து இணையதள செயலிகளுக்கும் விலக்கு கிடையாது, எதற்குமே விலக்கு கிடையாது. புத்தகம்தான் தீர்வு. புத்தகத்தை நோக்கி பயணியுங்கள். நீங்கள் கட்டமைக்கப்பட்ட சமுதாய பயனாளிகளாக வலம் வருவீர்கள். நன்றி, வணக்கம்.